யூதர்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க தான் இலுமினாட்டி, ஃப்ரீமேஷன் அவங்களை அழைப்பாங்க. அவங்கள சீக்ரெட் சொசைட்டி, அதே போல ராயல் ஃபேமிலி என்றெல்லாம் அவங்களை அழைப்பாங்க. இவங்க யாரு? நாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நாங்க எங்க காலத்தில் இவங்களை பற்றி அறிந்திருக்கவே மாட்டோம். ஆனா அன்பான சகோதரர்களே, இவங்க யார் என்றதை நாங்க விளங்குவோம் என்றால் நாங்க ஒவ்வொரு நாளும் இவங்களைத்தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கார்ட்டூனை பத்தி பேசுவதற்கு முன்னால இந்த இலுமினாட்டி, ஃப்ரீமேஷன் என்று சொல்லக்கூடியவர்கள் யூரோப் நாடுகளை சார்ந்தவர்கள். 13 குடும்பத்தை சார்ந்த 13 யூதர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இவர்கள் கடவுளாக நம்புவது இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானையும், அதே போன்று நாளைக்கு கியாமத்துடைய பெரும் அடையாளமாக இந்த உலகத்தில் ஃபித்னாக்களை, சோதனைகளை உண்டாக்குவதற்கு வர இருக்கிற தஜ்ஜாலையும், ஆவிகளையும், பேய்களையும் தான் இவர்கள் தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய கடவுளாக வணங்கக்கூடியவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 13 நபர்கள் யார் என்பதை வரலாறை எடுத்து பார்த்தால் இவர்களுடைய பெயர்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இது எங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பின்னால நான் ஏன் இதை சொல்றேன் என்று விளங்கும். இந்த 13 நபர்களும் யாரு? இவர்களுடைய பெயர்கள் அஸ்பர், பண்டி, காலின்ஸ், டூபான், ஃப்ரீமேன், கெனடி, லீ, ஆசிஸ், ரெனால்ட், ரோத்சைல்ட், ரோக்கர், அதே போல் ருசியல் வாண்டியன் என்று இந்த 13 யூதர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியாது. நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சொத்தை, நம்முடைய வளங்களை எல்லாம் இந்த 13 யூதர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்க கேள்விப்படுறோம் காஷ்மீர்ல பிரச்சனை, இன்றைக்கு பிரான்ஸ்ல பிரச்சனை, இன்றைக்கு சிரியால, மிஸ்ர்ல, கஸால, பலஸ்தீன்ல இன்றைக்கு நடக்குது, யுத்தம் நடக்குது, ஷிரார்கள் கொல்லப்படுறாங்க. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் யாரு செய்யறாங்க என்று பின்னணியை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இந்த இலுமினாட்டி என்று சொல்லக்கூடிய ஃப்ரீமேஷன் உடைய இந்த சதி தான் இதெல்லாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களோட ஆசை என்னண்டா இந்த 700 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல 300 கோடி மக்கள் தான் வாழணும். 700 கோடி மக்கள் வாழக்கூடாது. அதனால என்ன செய்யறது? யுத்தம் என்ற பேர்ல சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு மக்களை, முஸ்லிம்களை இன்றைக்கு எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலுமினாட்டி, ஃப்ரீமேஷன் என்று சொல்லக்கூடியவர்கள் 1700 கால பகுதியிலிருந்து 1800 கால பகுதியில முழு உலகத்தையும் தன்னுடைய கைக்கு கீழால வைத்திருந்தாங்க. இன்று அவர்களுடைய வாரிஸ் சுமார் 6000 பேர் தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களுடைய ஆசை என்னண்டா தி நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய ஒரு உலக அமைப்பை